ஹலோ கைஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மாசம் இருக்கும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் வாங்கின இந்த ஸ்ப்ரே பாட்டில் தான். இது கொஞ்சம் யூடியூப்லலாம் வைரலாக இருக்கு. ஸோ நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தது தான். வாங்கிட்டு ஒரு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ போடலான்னு தான் வெயிட் பண்ணேன். ஏன்னா இதில் எல்லாரும் சொல்கிற மாதிரி நல்லா தான் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேக்கெட்டில் இப்படி தான் இருந்தது. நல்லா ரேப் பண்ணி வந்தது. கவரெல்லாம் வந்து பபிள் ரேப் பண்ணி வந்திருந்தது. ஏன்னா கிளாஸ் இது. மேலே வந்து பிளாஸ்டிக், அந்த பிளாக் கலராக இருக்கிறது பிளாஸ்டிக். அப்புறம் உள்ள ஒரு டியூப் கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு நல்லா அழகாக தான் இருந்தது. பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுன்றதுனால வாங்கின உடனே எனக்கு எதுவுமே யூஸ் பண்ணிடணும். நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன், ஏதாவது லீக்கேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா அப்புறம் ரிட்டர்ன்லாம் போட முடியாது, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். பட் தண்ணி கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஒருவேளை தண்ணி ரொம்ப தின்னாக இருக்குல்ல அதனால லீக் ஆகும், எண்ணெய் ஊற்றி பார்க்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் தெரியும்னு சொன்னார். நான் அப்புறம் எண்ணெய் ஊற்றி பார்த்தேன். எண்ணெய் ஊற்றி பார்த்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் எதுவும் இல்லை. முக்கியமாக நான் இதை வாங்கினதுக்கு காரணமே சப்பாத்திக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக தான். தோசைக்கு கூட நான் இப்படியே ஊற்றிடுவேன், சப்பாத்திக்கு போட்டு அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள கஷ்டமாக இருக்கும். ஸ்ப்ரே பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. பட் நம்ம கையில் ஊற்றுறதை விட கம்மியானா டவுட்டு தான். ஈக்குவலாக இருக்கும் இல்லை கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருக்கும், ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. என்னன்னா இதில் அப்பளம் வறுத்த எண்ணெய் இருக்குல்ல, அது கொஞ்சம் மீதி இருந்ததுன்னு இதில் அம்மா ஊற்றிட்டாங்க. என்னன்னா வடிகட்டாமல் ஊற்றிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன அந்த பவுடர் மாதிரி தான் இருக்கும். அதுவே போய் அடைச்சிக்கிச்சுன்னா பார்த்துக்கங்களேன். அதுக்கப்புறம் இதில் ரொம்ப சிரமப்பட்டு தான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணேன். ஓகேவாயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் எப்போ ரீஃபில் பண்ணால் கூட நான் வந்து வடிகட்டி வச்சு தான் ரீஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது ஒன்று தான் இதில் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அடைச்சிருச்சுன்னா எண்ணெய் அந்த பக்கம் இந்த பக்கம்னு எங்கெங்கேயோ தெரிக்கும் அது ஸ்ப்ரே பண்ணும்போது. அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுமே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ரொம்ப மெல்லிஸாக ஏதாவது கம்பி மாதிரி இருந்ததுனா தான் நம்மளால க்ளீன் பண்ண முடியுமே. என்னோட ஹஸ்பண்ட் நான் ஒயருக்குள்ளே இருக்கும்ல அந்த காப்பர் கம்பி ரொம்ப மெலிசா இருக்கும், அந்த கம்பை எடுத்து செட் பண்ணி கொடுத்தாரு. அதை வச்சு குத்தி விடவும் தான் சரியானுச்சு. மற்றபடி இது ஓகே தான். இது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ரேட்டிங்லாம் பார்த்துட்டு 289க்கு வாங்கினேன். நான் வாங்கும்போது ஆஃபரில் இருந்தது. மறுபடியும் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.